இன்பம் பொங்கும் நாளினிலே இனியன வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனியன வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும் குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே குறைகள் யாவும் இன்று கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனியன வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவரை பற்றி நாம் கேட்டதெல்லாம் அவர் இரக்கமுள்ள கடவுள், அவர் தயை நிறைந்தவர், அவர் கோபம் கொள்ளாதவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் நம் மீட்பர், நம் இரட்சகர், இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ளவர், சினம் கொள்ள தாமதிப்பவர், பாவியின் அழிவில் மகிழ்வு கொள்ளாதவர். இப்படி அவரை நாம் கேட்டிருக்கிறோம். நம்மை ஆச்சரியத்திற்கும் அங்கலாய்ப்பிற்கும் கலக்கத்திற்கும் மயக்கத்திற்கும் உள்ளாக்குகின்ற ஆண்டவர் இயேசுவின் வாழ்வு தரும் வார்த்தைகளை நாம் என்று கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே நான் அமைதியை கொண்டு வந்தேன் என்று நினைக்காதீர்கள், வாளை கொண்டு வந்தேன். நான் அமைதியை கொண்டு வந்தேன் என்று நினைக்காதீர்கள், நான் பிரிவினையை கொண்டு வந்தேன். தந்தையை மகனுக்கும் தாயை மகளுக்கும் மருமகளை மாமியாருக்கும் இடையே நான் பிரிப்பேன். இப்படி இயேசுவின் சீடர்களுக்கு மத்தியிலே பிரிவினையை பிளவை ஏற்படுத்துவதாக ஆண்டவர் கூறுவது போன்ற ஒரு வசனத்தை நாம் இன்று கேட்கிறோம். ஆண்டவர் தருகின்ற செய்தி என்ன? ஆண்டவர் எப்படிப்பட்ட பிரிவை கொண்டு வருவதாக சொல்கிறார்? நான் அமைதியை கொண்டு வருவேன் என்று நினைக்காதீர்கள், வாளை கொண்டு வந்திருக்கிறேன் என்கிறார். நான் அமைதியை கொண்டு வருவேன் என்று நினைக்காதீர்கள், நான் நெருப்பு மூட்டவே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இந்த தேவ வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகிற செய்தி, ஒரு வாள் என்பது ஒரு வீரன் தன்னுடைய எதிரிகளை, தீமைகளை அழித்து, தீமைகள் அழிக்கப்படும் போது அவனுக்குள்ளும் அந்த நாட்டுக்குள்ளும் ஒரு அமைதியை கொண்டு வரக்கூடியது. ஒரு அருவாள் தேவையற்ற களைகளை வெட்டிவிட்டு செடிகளை வளர்க்கக்கூடியது. ஆக எல்லாம் பரவாயில்லை, நீங்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள் என்று சமாதானம் பேசுவதற்கு ஆண்டவர் வரவில்லை. தீமைகளை கொஞ்சமும் இல்லாமல் வேறும் இல்லாமல் புடுங்கி எறிந்து நாம் அனைவரும் நிறைவாக நன்மையில் தலைப்பதற்காக, உண்மையில் நிலைப்பதற்காக கொண்டு வந்திருக்கிறார். ஆக இயேசுவின் போதனை உண்மை என்று நாம் ஏற்றுக்கொண்டார்.
அந்த போதனையை ஏற்காத எல்லோரும் நம்மை வெறுப்பார்கள். நம் வீட்டுக்குள்ளாகவே நம்மை வெறுப்பார்கள். வீட்டிலே ஒருவர் வாருங்கள் மாலை ஜெபமாலை ஜெபிக்கலாம் என்று கூப்பிடுகிறவர் இருப்பார். அதை ஏற்றுக்கொள்ளாத இருவர் வீட்டுக்குள்ளே இருப்பார்கள். ஜெபிக்கலன்னா ஒரு நாள் என்ன குடிமொழி போகுமா என்று கேட்கிற சாத்தான்கள் நம் வீட்டுக்குள்ளாகவே இருப்பார்கள். கூடி ஜெபிக்கிற குடும்பம் வாழும் என்பது தெரிந்தும் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் நெருப்பை மூட்ட, பிரிவினையை மூட்ட, கடவுளை ஏற்றுக்கொள்கிறவர்களும் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களும், கடவுளோடு இணைந்திருக்கிறவர்களும் கடவுளை பிரிந்திருக்கிறவர்களுக்கிடையே பகையை உண்டாக்குவேன் என்கிறார். நெருப்பு, பிரிவினை, வாள், இந்த மூன்றுமே தீமைகளை எல்லாம் அழிக்கக்கூடியது, நன்மைகளை உருவாக்கக்கூடியது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு பிறக்கும் போது மன்னகத்தில் அமைதி உண்டாகுது என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் இயேசுவை பற்றி எசேயா இறைவாக்கினர் அவர் அமைதியின் அரசர் என்று சொல்கிறார். யோவான் புனித ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நான் நல்லுறவில் கடவுளோடு வாழ்கிறோம் என்கிறார். ஆக உண்மையான அமைதி என்பது எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே இருக்கின்ற ஆழமான அன்புறவில் உருவாகின்ற கொடை. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்தில் சொல்கிறார், நான் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல, உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன், உங்களுக்கு சமாதானத்தை விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்றார். இந்த உலகம் தரும் அமைதியை தேடி, இந்த உலகம் தரும் சமாதானத்தை தேடி கடவுள் தருகின்ற அழியாத அமைதியை தேடாததற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். அந்த அமைதியை தேடாததனால் தான் இன்று உலகத்திலே குழப்பங்கள். ஆக அமைதி என்பது குழப்பமற்ற நிலை மட்டுமல்ல, மாறுபட்ட கருத்துக்களற்ற நிலை அல்ல, எல்லோரும் ஒன்று போல் நினைப்பது மட்டுமல்ல, எல்லோரும் உண்மையை நினைப்பது, எல்லோரும் உண்மையானதை தேடுவது, தீமைகள் இருப்பதையெல்லாம் களைந்து நன்மைகளை வளரச் செய்வது. அப்படிப்பட்ட ஒரு அமைதி கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவிலே அமைதியில் உருவாகின்ற மாபெரும் கொடை. ஒரு மனிதன் கடவுளோடு நல்லுறவில் இருப்பான் என்றால் அவன் கட்டாயமாக இவ்வுலகிலும் நல்லுறவில் இருப்பான் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். இந்த தேவ செய்தியினுடைய ஞானம் நம் ஒவ்வொருவருக்கும் விளங்கவும், நம் குடும்பங்களில் வீட்டில் இருக்கிறோம், இந்த ஊர் முடக்கம் அல்லது தனித்திருப்பது, இந்த குவாரண்டைன் டைம்ல வீடுகளில் தாயும் பிள்ளையும் அடித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் ஒருவரை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது முரண்பாடு ஏற்படுகிறது. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையே, மாமனார் மருமகன் அல்லது மாமியார் மருமகள், இந்த பிணக்குகள் ஏற்படுகிறது. காரணம், நம்மால் உலக அளவிலே கூடியிருக்க முடியவில்லை, ஒத்து போக முடியவில்லை. ஒவ்வொருவரும் ஒரு உண்மையை சொல்கிறார்கள். ஆனால் கடவுள் நமக்கு வழங்குகின்ற உண்மை எது, நன்மை எது, எதை இந்த குடும்பம் தேட வேண்டும் என்றல்ல, ஒவ்வொருவரும் அவரவர்கள் விருப்பத்தை தேடுவதனால் அங்கே முரண்பாடுகளும் பிணக்குகளும் வருகிறது. அழியாத உண்மை, மாறாத உண்மை ஆண்டவர் இயேசுவே, அவருடைய நற்செய்தியே. ஆகவேதான் நான் இறைவார்த்தையை வாசியுங்கள், ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை எடுத்து வாசியுங்கள். உங்களிடம் இருக்கிற பிணக்குகள், உலகத்தின் ஈர்ப்புகள் எல்லாம் குறைய தொடங்கும். கடவுள் மட்டிலே நீங்கள் ஈர்ப்பு மிக்கவர்களாக மாறுவீர்கள், சாந்தம் மிக்கவர்களாக மாறுவீர்கள். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, அதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று பார்க்கிறோம். வேதம் ஆண்டவரை அமைதியின் அரசர் என்று சொல்கிறதா, அல்லது அவர் வாளையும் பிரிவினையையும் பிணக்குகளையும் நெருப்பையும் மூட்ட வந்தவர் என்று சொல்கிறதா? இறைவார்த்தையை கேட்டு தியானிக்க நம் இதயங்களை திருத்துவோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும், அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் பங்கையும், அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய பக்தர்களையும் இந்த ஆலய பீடத்தில் நற்கருணைக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் நான் வைக்கின்ற வேண்டுதலையும் கேட்டு புனிதர் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையில் தகுந்த முறையில் இந்த திருப்பலியில் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்கள், குறைகள், கடவுளை தேடாத நேரங்கள், குறிப்பாக இவ்வுலக போக்கின்படி வாழ வேண்டும் என்ற நம்முடைய ஈர்ப்புக்கு ஆமேன் என்று சொல்ல நேரங்கள், கடவுளுக்கு ஆமேன் என்று சொல்ல மனமில்லா
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியாக பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் பங்கெடுக்கும் இந்த திருப்பலி வழியாக முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். உலகில் உள்ளவருக்கு அமைதி உண்டாகுக என்று உன் பிறப்பில் எங்களுக்கு வெளிப்படுத்திய கிறிஸ்துவே இரக்கமாயிரும். அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. பேரிரக்கமும் அமைதியும் நிறைந்த இறைவா, தவறி நடப்போர் நன்னதிக்கு திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ விசுவாசத்தை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை கடைபிடிக்கவும் இதனால் நீர் தரும் அமைதியை பெற்று மகிழ்ந்து வாழவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் திருமணமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 11 முதல் 17 வரை. எண்ணற்ற உங்கள் பலிகள் எனக்கு எதற்கு என்கிறார் ஆண்டவர். ஆட்டுக்கிடாய்களின் எரிபலிகளும் கொழுத்த விலங்குகளின் கொழுப்பும் எனக்கு போதுமென்றாகிவிட்டன. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தத்திலும் எனக்கு நாட்டமில்லை. நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றை எல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டும் என்று நான் கேட்டது யார்? இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம். நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது. நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை, ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன். உங்கள் அமாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் வெறுக்கின்றது. அவை என் மேல் விழுந்த சுமையாயின. அவற்றை சுமந்து சோர்ந்து போனேன். என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாராமுகத்தினனாய் நான் இருப்பேன். நீங்கள் தொடர்ந்து மன்றாடினாலும் நான் செவி கொடுப்பது இல்லை. உங்கள் கைகளோ இரத்த கரையா நிறைந்திருக்கின்றன. உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள். தீமை செய்வதை விட்டொழிங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. தன் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன
என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கிறீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகிறீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாய் இருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை என் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேம்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நான் உலகிற்கு அமைதி கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம். அமைதியை அல்ல, வாளையே கொணர வந்தேன். தந்தைக்கு எதிராக மகனையும், தாய்க்கு எதிராக மகளையும், மாமியாருக்கு எதிராக மருமகனையும் நான் பிரிக்க வந்தேன். ஒருவருடைய பகைவர் அவரது வீட்டில் உள்ளவரே ஆவர். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருத தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையவர் என கருத தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தன் உயிரை இழப்போர் அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதனால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்வோர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோர்கள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதனால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த தண்ணீராவது கொடுப்போரும் தம் கைமாறு பெறாமல் போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம் 12 சீடருக்கும் அறிவுரை கொடுத்து முடித்ததும் பக்கத்து ஊர்களில் கற்பிக்கவும் நற்செய்தியை அறிவிக்கவும் அவ்விடம் விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமைதி என்பது என்ன என்று கேட்டால் நாம் சற்று யோசித்தால் நமக்கு புரியும். அமைதி என்பது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதுதான் அமைதி. எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதுதான் அமைதி. The absence of conflict, the absence of affliction, the absence of suffering is peace என்பது மனிதனுடைய பொதுவான கருத்து. நாம் அடிக்கடி சொல்வதெல்லாம் நிம்மதியே இல்லைங்க, வாழ்க்கையில் அமைதியே இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே ஒரு நிம்மதி இல்லைங்க. நம்ம சொல்றத பிள்ளைங்க கேட்கறதில்ல. பிள்ளைகளை கேட்டீங்கன்னா எங்க அப்பா ஒரு மோசமானவருங்க, அவர் நாங்க எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு,
அதிகாரத்தோடு இருப்பாரு. எங்க அம்மா ஒருத்தர் நொச்சு நொச்சுன்னு எங்களை எரிச்சல் மூட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் நற்செய்தியிலே சொல்கிறார், உங்கள் எதிரிகள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள் என்று. ஆக நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும், நான் நிம்மதியாக இருக்க வேண்டும். அதற்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நமக்கு எதிரானவர்களாக நினைக்கிற மனநிலை இந்த உலக மனநிலை. ஏறக்குறைய எல்லா மனிதருமே ஓரளவுக்கு சுயநலம் உள்ளவர்கள் தான். தனக்கு மிஞ்சியதுதான் தாழ்மம். நானே கஷ்டப்படுறேன், எனக்கே இல்லை, இதுல நான் எங்க செய்யறது, இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு உண்டு. இந்த சூழ்நிலையில தான் ஒரு மனைவி நானே எனக்கே என்று நினைத்தால், கணவன் நானே எனக்கே என்று நினைத்தால் அங்கே அவர்களுக்குள் அன்புறவும் அமைதியும் ஏற்படாது. ஆக கடவுள் ஒருவர் அவர்களை இணைக்கின்ற அந்த உண்மை, அவருடைய பரிவு, அவருடைய விசுவாசம், நாம் இயேசு மீது கொண்ட விசுவாசத்தினால் யாருக்கோ பிறந்த நீயும் யாருக்கோ பிறந்த நானும் கணவன் மனைவியாக வந்திருக்கிறோம். நமக்கு கடவுள் இந்த குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். ஆக விசுவாசம் என்ற ஒரு நூல் இணைக்கப்பட்ட உறவுகளாக நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த உறவை நினைக்கிற போது, ஆக கிறிஸ்துவுக்காக நான் உன்னுடைய எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்கிறேன். இயேசு மீது நான் கொண்டிருக்கிற விசுவாசத்திற்காக நான் எல்லாவற்றையும் தியாகம் செய்தும் என் குடும்பத்திலே அமைதியை கொண்டு வருவேன். உண்மையை நிலைநாட்டுவதன் வழியாக அமைதியை ஏற்படுத்துவேன். இப்படி நாம் இயேசு கிறிஸ்து வழியாக வருகின்ற அந்த நல்லுறவில் வாழ்வது உண்மையான அமைதி என்று கண்டுபிடிக்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆக இயேசு பல்வேறு விதமான போதனைகளை தம் சீடர்களுக்கு போதித்து இன்றைக்கு 10வது அதிகாரத்தை நிறைவு செய்து 11வது அதிகாரத்திற்குள் போகிறார். தம் சீடர்களுக்கு புதுமைகள் போதனைகள் வழியாக முடித்து விட்டவர் இனிமேல் பக்கத்து ஊர்கள் நகர்களுக்கு போகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இயேசு உண்மையிலேயே வாளை கொண்டு வருகிறவரா, பிரிவினையை கொண்டு வருகிறவரா? இயேசு யார் என்று பார்ப்போம். எப்பொழுதுமே இப்பொழுதெல்லாம் ஒரு பொதுவான ஒரு மனநிலை வந்திருக்கிறது. இயேசு அமைதியின் அரசர் என்று சொன்னால் எப்படி சொல்லுகிறீர்கள்? விவிலியத்தில் எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா? எதை சொன்னாலும் விவிலியத்தில் இருக்கிறதா என்று கேட்கிற மனநிலை. விவிலியத்தை மக்கள் படிக்க தொடங்கி இருக்கிறார்கள். விவிலியத்தில் சொல்லப்பட்டதை அவர்கள் அறிகிற போது அதை ஏற்றுக்கொள்வது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. ஆகவே வேதம் கடவுள் அமைதியை கொண்டு வருகிறவர், அவர் அமைதியின் அரசர். ஜீசஸ் இஸ் பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்ற அந்த கருத்தை விவிலியத்தில் ஒரு 2-3 வேத வசனங்களின் வழியாக நாம் அறிந்து கொள்வோம். எசேயா புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் ஆண்டவரை பற்றி இப்படி பார்க்கிறோம். ஏனெனில் இயேசுவின் ஒரு குழந்தை பிறக்க போகிறது. ஆக எசேயா இறைவாக்கினர் பிறக்க போகின்ற மெசியா என்ற குழந்தை எப்படி இருக்கும், அது கடவுளுடைய மகன், அது எப்படி வரும் என்று ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்னாகவே இயேசுவை பற்றி சொல்லுகிறார். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகன் நமக்கு தரப்பட்டுள்ளது, ஆட்சி பொறுப்பு அவர் தலைமையில் இருக்கும், அவரது திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். He will be called the Prince of Peace. அப்படி அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படுகிறவரா சொல்லுகிறார், நான் வாளை கொணர்ந்தேன், நெருப்பை கொணர்ந்தேன், பிரிவினையை கொணர்ந்தேன் என்று மேலும் வாசிப்போம். லூக்கா நற்செய்தியிலே இயேசு பிறந்த போது என்ன சொல்லப்பட்டது? இடையர்களுக்கு வானதூதர் தோன்றி என்ன சொன்னார்? உங்களுக்காக தாவீதின் ஊரிலே மெசியா பிறந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாகுக, பூ உலகிலே பூமியிலே உள்ள எல்லாருக்கும் அமைதி உண்டாகுக. இனிமேல் அமைதிதான் இருக்கும். அமைதியின் அரசர் பிறந்து விட்டார், அவர் அமைதியை கொண்டு வருகிறார், பூமியிலே அமைதி உண்டாகுக என்று வானதூதர் பாடிய போதும் இயேசு அமைதியின் அரசர் என்றுதான் சொல்லப்பட்டது. இயேசு ஆண்டவர் யோவான் நற்செய்தியிலே தன்னுடைய சீடர்களோடு கடைசியாக பாடுவதற்கு முன்னால் நாம் பார்த்தோம். 13வது அதிகாரத்திலே அவர்களோடு ராப்போசனம்
கலந்து கொள்வதற்கு முன்னால் அவர்களுடைய பாதங்களை கழுவி அவர்களுக்கு அன்பு கட்டளை கொடுக்கிறார். அப்படி கொடுத்து விட்டு தன்னுடைய கடைசி கொடையாக அவர்களுக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னால் அவர்களுக்கு சொல்லுகிறார், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். யோவான் 14:27 நாம் வாசிக்கிறோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதியை போன்றதல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்வதை பார்க்கிறோம். இயேசு அந்த சீடர்கள், உலகத்திலே உங்களுக்கு ஏற்பட போகிற துன்பங்கள், கஷ்டங்கள், இதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். காரணம், நீங்கள் என் நற்செய்தியை கொண்டு போகும்போது எல்லோரும் உங்களை எதிர்ப்பார்கள். அங்கே பொய்யும் புரட்டும் ஏமாற்றுகளும் எத்தனங்களும் இருக்கிறது. உலகத்திலே ஊழலும் தீமைகளும் இருக்கிறது. பிரிவினையும் வெறுப்பும் பகையும் இருக்கிறது. நீங்கள் சமாதானத்தை போதிக்கிறீர்கள், இறையாட்சியை போதிக்கிறீர்கள், அன்பை போதிக்கிறீர்கள், நியாயத்தை பேசுகிறீர்கள், உண்மையை பேசுகிறீர்கள். ஆகவே நீங்கள் என் சமாதானத்தை கொண்டு செல்லுங்கள். இந்த உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளாது என்பதை குறித்த ஆண்டவர் தம் சீடர்களுக்கு அமைதியை உங்களுக்கு விட்டு செல்ல. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் சில பேர் கல்லு மாதிரி அப்படியே இருப்பாங்க. அது இறைவன் மீது உள்ள நம்பிக்கையாளர்கள் மட்டும்தான் அப்படியே இருக்க முடியும். நிலை குலைந்து போகாமல் இருக்க முடியும். கடவுள் எல்லாவற்றுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய திட்டத்தை முறியடிப்பவன் யார் என்று நம்புகிறவர்களால் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்களாக தம் சீடர்கள் இருக்க வேண்டும் என்று இயேசு யோவான் 14:27 தன் அமைதியை விட்டு செல்வதாக சொல்கிறார். இந்த அமைதி எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கிற போது ரோமர்கள் திருமுகம் 5வது அதிகாரம் 1 வசனத்திலே புனித பவுலடியார் சொல்கிறார், நாம் கொண்டுள்ள விசுவாசம் மூலம் நாம் கடவுளுக்கு ஏற்புடையவரானவர்கள். இங்க இருக்கிறோம். நாம் இந்த திருமுறையை பார்த்து கொண்டிருக்கிற நாம் எல்லாரும் எப்படி உறவுக்குள் வருகிறோம் என்றால், நாம் இயேசு மீது கொண்டிருக்கிற விசுவாசம் தான் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. அந்த கிறிஸ்தவர்கள் என்ற நிலைப்பாட்டில் தான் நாம் உறவினர்களாக, சம்பந்தம் உள்ளவர்களாக, நட்புள்ளவர்களாக, ஒரு கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதைத்தான் சொல்கிறார், நாம் கொண்டுள்ள இறை விசுவாசத்தின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகிய நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். ஆக இயேசு வழியாக கடவுளோடு நாம் இணைந்து ஒப்புரவிலே, நல்லுறவிலே வாழ்கிறோம். இந்த நல்லுறவு வாழ்வில் நிலைத்திருக்கிற வரை நம்மிலே அமைதி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உண்மையான அமைதி என்பது எனக்கும் என் கடவுளுக்கும் இடையே இருக்கின்ற ஆழமான உறவு, ஆழமான விசுவாசம், ஆழமான பக்தி, என்னுடன் இருக்கிற நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை என்னை கலங்கடிக்காது, என்னை உள்ளம் கலங்க செய்யாது. இந்த கொரோனா தொற்று நோய் பேண்டமிக்கில் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். பல்வேறு விதமான பிரச்சனைகள். வீட்டில் எல்லாரும் இருப்பது பிரச்சனை. விருந்து மருந்தும் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு என்பார்கள். ஆனால் இன்று வேலைக்கு செல்லவில்லை, வீட்டிலே பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லவில்லை, வீட்டிலேயே இருக்கிறோம். ஒருவர் மற்றவருடைய முகத்தை பார்த்து கொண்டு, ஒருவன் சும்மாவே இருப்பதும், ஒருவர் வேலை செய்து கொண்டிருப்பதும், வேலை செய்து கொண்டிருக்கிறவனுக்கு வேலை செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிற குழந்தைகள் மீது கோபம் வரும். பிள்ளைகளை புரிந்து கொள்வதற்கு முடியாத நிலை, பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ள முடியாத நிலை. இப்பொழுது நிறைய குழந்தைகள், இந்த டீனேஜில் இருக்கிற குழந்தைகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஏனென்றால் பெற்றோர்களுக்கு அவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க முடியவில்லை, அல்லது பெற்றோர்களோடு இணைந்து போக முடியாத நிலை. உங்கள் இல்லங்களுக்குள்ளேயே உங்களுடைய எதிரிகள் இருக்கிறார்கள். நாம் சேர்ந்து வாழ்வது, தத்துவ ஞானி சார்பு சொல்லுவான், யுவர் நெய்பர் இஸ் யுவர் டேபிள் என்றால், உன்னோடு இருக்கிறவன் உன்னுடைய அயலான் தான் உன்னுடைய எதிரி என்றால், என்னுடைய அயலான் என்னோடு இருக்கிறவன், என்னுடைய முதல் அயலான் என்னோடு பிறந்தவர்கள் என் பெற்றோர்களும் தான், அவர்களோடு தான் நான் வாழ்கிறேன். அங்குதான் பகை தொடங்குகிறது, அங்குதான் புரிதலற்ற தன்மை தொடங்குகிறது. இந்த புரிதலற்ற தன்மைகள் இப்பொழுது உள் மனதிற்குள் அடங்கி இருக்கும். அவர்கள் வளர்ந்து பிள்ளைகள் வருகிற போது, சிறுவயதிலே நீ என்னை கொடுமைப்படுத்தியவன் தான், நீ என்னை கொடுமைப்படுத்தியவன் தான் என்ற எண்ணங்கள் எல்லாம் தோன்றி வரும். ஆகவே எந்த குடும்பம் இறைவனோடு உறவில் இருக்கிறதோ, எந்த குடும்பம் ஜெபத்தில் இருக்கிறதோ, the family that pray together live together, சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம் சேர்ந்து வாழும், கூடி ஜெபிக்கிற குடும்பம் கூடி வாழும். கடவுளோடு உறவில் உள்ள குடும்பம் அமைதியில் இருக்கும். இந்த உலகத்துல
நம் அமைதியை எடுக்க கடன் தொல்லைகள், பேராசைகள், அகண்ட கால் வைத்தல்கள், உலகத்தின்படி வாழ்தல், அவங்க வீட்டில் இருக்கிறது எங்க வீட்டில் இல்லையே என்ற ஏக்கத்துல கடனுக்காக அல்லது இஎம்ஐகளிலே பொருட்களை வாங்கி செலுத்த முடியாமல், பிள்ளைகளுக்கு படிக்க பணம் செலுத்த முடியாமல், உழைக்க மனமில்லாமல், இப்படியெல்லாம் நாம் இருக்கிற இந்த தீமைகள் எல்லாம் நம்மை அழிக்க வருகிற போது எல்லாவற்றையும் நிதானமாக முறையாக செயல்படுத்த இறைவனோடு கொண்டுள்ள உறவு, ஜெப வாழ்வுதான் நமக்கு உதவி செய்யும் என்பதை கண்டு அமைதியின் அரசர் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நம் நாட்டிற்கும் உலகிற்கும் உண்மையான அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்கிறார். இந்த வார்த்தைகளுடைய உண்மைகளை தெரிந்து கொள்ள நாம் ஜெபிக்கும் குடும்பங்களாக மாறுவோம். ஒரு நாள் படுக்க போகும்போது இன்று நான் என் வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற தேவனுடைய இறைவார்த்தையை, பைபிளை ஒரு முறையாவது எடுத்து செல்போனிலே 4 மணி நேரம் விளையாடுகிறவர்கள் அல்லது டிக்டாக் பார்க்கிறவர்கள், இப்படியெல்லாம் பல்வேறு விதமான சமூக வலைதளங்களில் இருக்கிற நம்மால் பைபிளை எடுத்து படிக்க முடியாததற்கு என்ன காரணம்? பைபிள் படித்து கெட்டு போனவர்கள் உண்டா? பைபிள் படித்து வீண் போனவர்கள் உண்டா? இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் உருவாக்கும் போது நம்மை அறியாமல் நாம் வாசிக்கின்ற இறைவார்த்தை நமக்குள் நம்பிக்கையூட்டும். நமக்கென்று கடவுள் வைத்திருக்கிற வாழ்க்கை அது நிறைவை நோக்கி போகும் என்ற நம்பிக்கை இருக்கும். நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே நம்பிக்கை கடவுள் மட்டுமே. ஆமென். கடவுளுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவின் அனைத்து நலனுக்காகவும் அது கைதேர்ந்தபடியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயவராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களில் காணிக்கைகள் உமக்கு உகந்ததாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலைவாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம்.
ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தேவ பிள்ளைகளே, திருப்பலியின் மையமான நேரம். ஆண்டவருடைய வல்லமை இறங்கி அன்றாட அதிசயமாக இந்த திருப்பலியில் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தேவனுடைய திருவிழாகவும் திருரத்தமாகவும் மாற்றும் நேரம். இந்த தெய்வீக அனுபவத்தை பெற ஆழமான விசுவாசத்தோடு பகிரப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்தில் உமக்கு வேண்டும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். உலகமெல்லாம் பிறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பரிசுத்த திருத்தந்தை பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினரையும் ஆண்டவரே, இந்த தெய்வீக பள்ளியில் இப்பள்ளியை நான் யாருக்காக ஒப்புக் கொடுக்கிறேனோ இந்த திருப்பலியின் கருத்துக்களையும் நேர் ஏற்று ஆசிர்வதியும். எப்பங்கு மக்களையும் இப்பங்கின் கருத்துக்களையும் கொரோனா நோயாளிகளையும் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா மக்களையும் பயத்திலும் அச்சத்திலும் வாடுகிற எல்லாரையும் உம்முடைய பரிவிரக்கத்திலும் பேரன்பிலும் அன்பின் நிறைவை அடைய செய்திருடும். உயிர் திருவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த கொரோனா தொற்றிலும் மற்ற விதங்களிலும் மரித்து போன எல்லா பிள்ளைகளையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமைக்குரிய பெரும் துன்பமுடிச்சுகளை அவருக்கும் அறியா அவருடைய அன்பு கணவரான எங்கள் பாதுகாவலர் கடவுளின் புனித சூசையப்பர்
இயேசுவின் திருத்தூதர்கள் இவ்வுலகில் மகோனோராயிருந்த புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் மறுமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தேவ படிப்பனையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் நம் ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை கொரோனாவில் இருந்து முழு விடுதலைக்கும் நம் குடும்பங்களுக்கு அமைதியும் நம் பங்கின் கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எல்லாம் நீக்கி இதன் மகிமை ஆண்டவரால் வெளிப்படவும் கரங்களை விரித்து உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அந்தகார சக்திகள் எல்லாவற்றிலும் இருந்தும் எங்களுக்கு விடுதலை அளித்து உம்முடைய கிருபையின் கொடையான அமைதியை எங்களுக்கு கொடையாக தாரும். உமது இரக்கத்தினால் பாவத்திலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுதலை பெற்றவர்களாய் இம்மண்ணுலகத்தில் எந்த கவலையும் பயமும் இல்லாமல் நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேருக்கு வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு வாக்களித்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் பாராமல் இறைவார்த்தையை கேட்டு வாசித்து ஆனால் அதன்படி வாழாமல் இருந்த எங்களுடைய வாழ்வற்ற விசுவாசத்தையும் நினைத்து மனம் வருத்துகிறோம். மீது கொண்டிருக்கிற எளிய நம்பிக்கையும் உம்முடைய பிரியமான பிள்ளைகள் நாங்கள் என்பதையும் முன்னிட்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்திருட திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தேவ பிள்ளைகளை நாம் நம் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அமைதியை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். இந்த ஆண்டவருடைய கல்வாரி பலியின் வழியாகவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். இவர் வழியாகவே நமக்கு மீட்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பெற்று தந்த மீட்பை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள அவர் நமக்கு கொடுத்திருக்கிற தேவ அருளை வீணாக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அருளிலே நிலைத்திருக்க, ஆண்டவருடைய அருளை மேலும் பெற்றுக்கொள்ள நமக்கு காரணமாக இருக்கிற இந்த திவ்ய நற்கருணை விருந்தில் கலந்து கொள்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கு உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. கடவுளின் புனித சூசையப்பர் அருள்தலம் புதிய ஆலயத்திற்கான ஜெபம். வானக தந்தையே, அறிவரும் கடவுளின் புனித சூசையப்பர் பங்கின் மீதும் அருள்தலத்தின் இறைமக்கள் மீதும் பொழிந்து வரும் உமது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இவ்வருத்தலத்தில் மக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலுடன் அது குறித்த அச்சம் பயத்துடன் திருமணம் இருக்கின்றோம். எங்களோடும் என் பங்கு மக்கள் அருள்தல பக்தருடனும் இந்நாள் வரை உடனிருந்து வந்துள்ளதும் இனியும் உடனிருப்பேன் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை கலக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தோன்றுகிறது. நீர் எங்களுடன் இருந்து
உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரித்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம். வானக தந்தையே, வானமே கொள்ள முடியாத இறைவா, அறிமல கடவை புனித சூசேப்பர் அருத்தலத்தில் என் மத்தியில் குடிகொள்ள வந்தருளும். நீர் என் மத்தியில் உருவாக்க போகும் புதிய ஆலயங்களின் மீது மது திருக்கரம் இருப்பதாக. கடல் நடுவோரை பலப்படுத்தி ஆலயப்பணிக்கு உதவும் தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும். நீரே இங்கு ஆலயத்தை கட்டி எழுப்பியருளும். ஆண்டவருக்கும் அவரது வளர்ப்பு தந்தை கடவை புனித சூசேப்பருக்கும் வீடு கட்டும் மக்களின் வீடுகளை கட்டி எழுப்பும். ஏழை மக்கள் நாங்கள் இயேசுவை, ஏழை மக்கள் நாங்கள் கட்டும் இறை இல்லம் கடவை புனித சூசேப்பர் மது வளர்ப்பு தந்தை வழியாக நீர் இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வருத்தர பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாக்கும். இந்த புதிய ஆலய பணி இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடையென உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தூண்டியருளும். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று மது வளர்ப்பு தந்தை கடவை புனித சூசேப்பர் ஆலய பணிக்கு உதவவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அழுத்தாரும். என்றும் எங்கள் ஆண்டவரும் மது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அரியே வாழ்க. அறிமல கடவை புனித சூசேப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொண்டோம். படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உம் பீடங்களில் அடைக்கலான் குருவி தனக்கு வீடும் சிட்டுக்குருவி தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கண்டுள்ளன. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பெரு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்களாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமும் அமைதியுமே உருவான இறைவா, உமது அருட்கொடைகளை பெற்றுக் கொண்ட மக்கள் நாங்கள் இவ்வுலகின் சக்திகளோடு எதிர்த்து போராடும் போது உம் சீடர்கள் என்பதற்காகவும் உம் மீது கொண்டுள்ள விசுவாசத்திற்காகவும் எதிர்க்கப்படும் சக்திகளாகவும் இவ்வுலகின் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மக்களாகவும் வாடுகின்றோம். உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்த உம்முடைய பேற்றை உம் பிள்ளைகளும் உம் விசுவாசிகளும் பெற்று அனுபவிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களோடு சேர்ந்து ஆண்டவரிடம் நாம் இதயங்களை எழுப்பி ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். இந்த வாரம் முழுவதும் நாம் பாதுகாக்கப்பட, காக்கப்பட, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் பகுதிகளிலே குறைந்து கொண்டிருக்கிற கொரோனாவிற்காக நன்றி செலுத்துவோம். மதுரை போன்ற நகரங்களில் கூடிக்கொண்டிருக்கிறது, கிராமங்களில் கூட அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இது அச்சத்திலே எல்லா மக்களையும் உடைய வைத்திருக்கிறது. ஆண்டவர் வல்லவர். எல்லா இடங்களிலும் குழப்பங்களும், எல்லா இடங்களிலும் கொரோனா பற்ற பீதிகளும் இருந்தாலும் எல்லாவற்றையும் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறவர், எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிறவர், எல்லாவற்றையும் அடக்கி வாழக்கூடியவர். உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையில இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த திருப்பலியை கண்டு உங்களிடம் ஜெபிக்கின்ற பிள்ளைகள், குடும்பமாக அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், குடும்பமாக அமர்ந்து இறைவார்த்தையை வாசிக்கிற பிள்ளைகள், குடும்பமாக அமர்ந்து ஜெபமாலை ஜெபிக்கிற பிள்ளைகளை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம், சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம், நாங்கள் வங்கியிலே பொருளை சேர்ப்பது போல உண்மையிலே அருளை சேர்க்கின்ற கொடை என்பதை உணர்ந்து என் குடும்பங்கள் எல்லாம் ஜெபிக்கிற குடும்பங்களாக மாறுவதாக. ஆண்டவரே, ஜெப யுத்தத்தில் இணைந்து நீங்கள் கேளுங்கள் கொடுப்போடும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைக்கு எங்களுக்கு நம்பிக்கை கொடும். ஆண்டவரே, உம் பிள்ளைகள் எந்த பிரச்சனையானாலும் இங்கும் அங்கும் ஓடுவதை விட்டு உம்மிடம் ஓடிவிடக்கூடிய வாஞ்சியுள்ள பிள்ளைகளாக மாறுவார்களாக. ஆண்டவரே, தோத்தரிக்கிறோம் பிள்ளைகள், உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு என்ற நாமத்தை தவிர வல்லமையான நாமம் இந்த உலகத்தில் உங்களுக்கு மீட்படைய கொடுக்கப்படவில்லை என்பதை நம்புகிற பிள்ளைகளாக, விவிலியத்தை எடுத்து வாசிக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும்
ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா இல்லங்களிலும் இருக்கிற விவிலியமானது தூசி படிந்திருக்கிற விவிலியம் துடைக்கப்படுவதாக ஆண்டவரே. எடுத்து திறந்து வாசி என்ற இதயத்துல நீர் சொல்லுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் எடுத்து வாசி எடுத்து வாசி எடுத்து வாசி என்று நீ தூண்டுவதனால் அவர்கள் நேசத்தோடு எடுத்து வாசித்து வாழ்வு பெறுவார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்துல எல்லா கொடைகளும் இருந்தும் ஆண்டவரே, நோயிலும் பேயிலும் பிரச்சனையிலும் பிள்ளைகள் குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் அவர்களுக்கு எது முக்கியம் என்று தெரியவில்லை ஆண்டவரே. எதை தேர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை ஆண்டவரே. எதை தேடினால் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று தெரியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அறியாமையில் இருக்கிற பிள்ளைகள் விசுவாசத்திலே தெளிவு பெறுவார்களாக ஆண்டவரே. குருட்டுத்தனமாக இருக்கிற எங்களுடைய கண்களை திறந்தரணும் ஆண்டவரே. எங்களுக்கு பார்வை அளித்தரணும் ஆண்டவரே. நாங்கள் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உம்மை தெளிவாக பார்க்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய இயற்கை இருப்பை, உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் குழந்தைகளிலே, எங்களுடைய வாழ்விலே, எங்கள் ஊரிலே, எங்கள் பங்கிலே, எங்களுடைய மறைமாவட்டத்திலே, எங்கள் மாநிலத்திலே, நாட்டிலே, உலகிலே எல்லா பிள்ளைகளும் கடவுள் பிரசன்னம் மிக்க பிள்ளைகளாக, கடவுளை நம்புகிற பிள்ளைகளாக, கடவுள் பக்தியுள்ள பிள்ளைகளாக இருந்து உம்முடைய வாஞ்சையும் வரத்தையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, கடவுள் புனித சூசையப்ப திருத்தலத்தை உங்களிடம் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எனக்கு வாக்களித்திருக்கிறேன். இந்த திருத்தலத்தை நான் ஏறெடுத்திருக்கிறேன். இந்த திருத்தலத்தை நான் என் பொறுப்பில் வைத்திருக்கிறேன். நீ கலங்காதே, அஞ்சாதே. நான் செய்ய வேண்டியது இப்படி சொல்லுவதை மட்டும் செய்ய என்று சொல்லி இருக்கிற உம்முடைய வாக்கின்படி வாழ்கிற எங்களுக்கு இந்த திருத்தலம் உம்முடைய வல்லமையின் திருத்தலமாக இந்த இடத்திலிருந்து செய்கின்ற வல்லமை எல்லா பிள்ளைகளையும் சென்றடைகிற வல்லமையாக இருக்க ஆண்டவரே, இங்கு நீர் தொண்டிருக்கிற திட்டம், இங்கு நீர் போட்டிருக்கிற வாஞ்சை, இந்த இடத்தை எதற்காக நீர் தேர்ந்தெடுத்தீரோ அதையெல்லாம் நீர்தாமே நிறைவேற்றி ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் படிப்பது போல ஆண்டவர் குறித்த காரியத்தை குறித்த நேரத்தில் நேர்த்தியாகவும் நிவர்த்தியாகவும் செய்து முடிப்பார் என்பதை நம்புகிற பிள்ளைகள் நாங்கள் உம்முடைய வல்லமையுள்ள உயிருள்ள வார்த்தையில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் புதிய ஆலய பணியை நீர் தொட்டருளும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அதை சுற்றி கோட்டையாக இருப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கட்டுகிற இல்லம், ஆண்டவரை நீரே கட்டி எழுப்பி நீர் பிரசன்னமாக இருக்கிற இடம், உலகம் கொள்ள முடியாத நீர் இந்த இல்லத்திலே வந்து குடிகொண்டு இங்கிருந்து அற்புதங்களை அதிசயங்களை எங்கள் ஊருக்கும் எங்கள் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் நீர் எல்லா பிள்ளைகளுக்கும் நோயிலிருந்தும் பெயிலிருந்தும் சுகம் கொடுக்கிற இடமாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆலயம் படிக்க ஆண்டவரே, தமிழகத்திலும் தமிழ் கூறும் உலகத்திலும் இந்த திருப்பணியையும் ஜெபத்தையும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் என்ன செய்யலாம், இந்த ஆலய பணிக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும் என்ற நல்ல எண்ணத்தை தூண்டி எழுப்பி நல்ல எண்ணத்தை உருவாக்கி எல்லா பிள்ளைகளும் சேர்ந்து இந்த ஆலயத்தை தேவனுக்கு கட்டி எழுப்ப கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் வாக்களித்த உம்முடைய அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அமைதியை தேடுகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. தீமைகளை எதிர்த்து உம்மோடு போரிடுகிறவர்களாக நீர் எப்படி தீமைகளை அடிக்க வந்தீர், அதுபோல உன் பிள்ளைகள் எல்லோரும் தீமைகளை, தீயவர்களை, தீய எண்ணங்களை, தீய சக்திகளை அடித்து உண்மையை, நன்மையை, நீதியை, நேர்மையை இந்த பூமியில் நிலைநாட்டும் உம்முடைய சீடர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அமைதியின் அரசரே, எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வல்லமையும் கிருபையும் கடமை புனித சூசையப்பர் வழியாக நம்மோடும் நம் குடும்பங்களோடும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. வாழ்க, கடமை புனித சூசையப்பரே,